ஏற்கனவே வந்து கான்செப்ட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனையும் பொண்ணையும் ஃபேஷன் எப்படி தனியாக மேனிபுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வந்து கர்ஸ் ஆஃப் ஃபேஷன். ஸோ ஃபேஷன் அப்படின்ற ஒரு சாபம் வந்து நம்மளை எப்படி பிடிச்சிக்கிச்சு அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, அதில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அட் தி சேம் டைம் வந்து இந்த டிஷர்ட் வந்து நான் போட்டிருக்கிறது எவ்வளோ பழசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். அண்ட் டாக்ஸிக் அந்த ஒரு கமெண்ட்டையும் போடாதீங்க, ஹெல்த்தியாக போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ அதேமாதிரி virtualcoin.comல ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஷன் அப்படின்றது நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன் கைஸ், ஒரு மனுஷன் வந்து வளர்றப்ப அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேஷன் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவனை வந்து பாதிக்கும், அவனை மாற்றும், அவனை க்ரூம் பண்ணும், அவனை வந்து வேணும் அப்படின்னு அவனை சொல்ல வைக்கிற அளவுக்கு அவனை விடவே விடாது. அதேமாதிரி அவன் எக்கனாமிக்லி க்ரோ ஆகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்கனாமிக் ஸ்டேஜஸ்லையும் வந்து அவனை மேனிபுலேட் பண்ணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட் அப்படின்றத பொறுத்து தான் உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து சேரும், உங்களை அட்வர்டைஸ் பண்ணும் அப்படின்றதுல they'll be very clear மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஃபேஷன் நம்மளுக்கு மண்டக்குள்ளார வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பையனாக இருக்கணும், ஸ்கூலுக்கு போகிறோம், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் போகிறப்ப இந்த பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதெல்லாம் இப்போ இருக்குதான்னு தெரில, பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அத்தனை நாள் நம்ம இருக்கிறோம், கிட்டத்தட்ட 365 டேஸு, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு பர்த்டே அப்படின்னு வரும். ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுப்போம், சாக்லேட் கொடுப்போம், அதெல்லாம் நடக்கும். பட் அந்த சேம் டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டேயில் வந்து எந்த பையன் வந்து ரிச்சாக ட்ரெஸ் போட்டு வரான் அப்படின்றது வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும், அந்த ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நல்ல ட்ரெஸ் அவங்களால முடியலனா கூட நிறைய எக்ஸ்பென்சிவாக போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அமுச்சு விடுவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்தோட பவர் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அட் தி சேம் டைம் வந்து அவனுக்கு அந்த அடிக்ஷன் அப்படின்றது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துடும். ஸோ நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நம்ம எல்லாரும் மதிக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் டீச்சர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, அவனுக்கு அந்த பர்த்டேக்கு அவனுக்கு விஷ் பண்ணுறதுக்காக சிரிச்சிருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஏஜ், நம்ம ஒரு சின்ன ஏஜில் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபேஷன் வந்து நம்மளை வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது நம்மளுக்கு தேவை, இது நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரே ஒரு நாளில் 365 நாளில் ஒரே ஒரு நாள் தான் அதை நம்ம பண்ணுறோம். அந்த ஒரே ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடந்துருது. ஈவன் அஃப்கோர்ஸ் நம்ம சாட்டர்டே சண்டே நம்ம வெளியில் போவோம், அதெல்லாமே இருக்கும். பட் இந்த ஸ்கூல் டைமில் எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பாக்ட்ஃபுல்லாக ஃபேஷன் வந்து ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணது வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றது தான். பட் இப்போ எப்படின்னு தெரியல அப்போ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வளர்றான், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் பண்ணோன்னா எப்படி வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுது, மயில் வந்து எப்படி தோகையை விரிச்சு ஆடுதோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேலண்ட்னா பசங்க பைக்கில் வீலிங் பண்ணுறது அந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸ் வந்து அழகான ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பசங்க அழகான ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஃபேஷன் வந்து இட் பிகம்ஸ் எ நெசசிட்டி இந்த மாதிரி ஒரு ஏஜ் ரிலேட்டடாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கனாமி. ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் வித் irrespective ஆஃப் தி ஏஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தெர் இஸ் அ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்காக இருக்கும் அந்த அமௌண்ட்டில் செலவு பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு எக்கனாமிக் கண்டிஷனில் ரொம்ப புவர் செக்மெண்ட்டில் இருக்கீங்க, பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், அண்ட் பசியில் இருக்கீங்க, பட்னியில் இருக்கீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆஃப் நெசசிட்டி, நம்மளுக்கு ஃபேஷன் அப்படின்றது வந்து பேசிக்காக வந்து நம்மளோட ஒரு அன்றாட தேவைக்கு ஒன்றா ஒரு விஷயம் தவிர ஒரு ஈவன் தான் ஆசை, மனுஷன் எல்லா மனுஷனுக்கு ஆசைன்றது இருக்கும். பட் அன்னைக்கு வந்து அவனால் அஃபோர்ட் பண்ண முடியறது வந்து அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம என்ன கொஷின் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டியூரபிளாக இருக்குமா, இது வந்து நல்லா உழைக்குமா, இது அழுக்காகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி கொஷின்ஸ் நம்ம கேட்போம். இதை டார்கெட் பண்ணுற ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதை நீ போட்டால் பெருமையாக இருப்ப, இதை நீ போட்டால் நம்பர் 1 இருப்ப, இந்த இது போட்டால் உன்னை 5 ஸ்டார் ஹோட்டலில் மதிப்பாங்க அப்படிலாம் இருக்காது. இது நீ போட்டோன்னா இது வந்து 25 நாள் ஒர்க் அழுக்கு துவைக்காமல் நீ போட்டுக்கலாம், 25 நாள் நீ போட்டுக்கலாம், ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து இது கிழியவே கிழியாது அப்படின்ற மாதிரி டியூரபிலிட்டி அண்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குது, இந்தமாரி விஷயத்தை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, செருப்புலேருந்து எல்லாத்தையுமே. இதுக்கு அடுத்தது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் டூல்ஸ், விச் பேசிக்லி உங்களுக்கு வந்து அந்த ஃபேஷன் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்கள் ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சச் அஸ் யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டை கட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், பெல்ட் போடுறதா இருக்கட்டும், ஷூ போடுறதா இருக்கட்டும், ஃபார்மல்ஸ் போடுறது, சூட்டு போடுறது, இந்தமாரி இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில் போகிறதுக்கோ அதுக்கெல்லாம் போட மாட்டீங்க. இது வந்து இப்படி மச் உங்களோட எக்யூப்மெண்ட் மாதிரி. எப்படி ஒரு மெக்கானிக் வந்து ஸ்பேனர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கார் ரிப்பேர் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஒருத்தர் டை கட்டிட்டு ஒரு சேல்ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோ ஒரு மீட்டிங் போகிறது அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு பேசிக் திங், ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஃபேஷன் வந்து எப்படி அட்வர்டைஸ்
பண்ணும் அப்படின்னா வந்து இதை நீ போட்டு போனால் லைஃப்பில் வந்து நீ டீல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணலாம், நீ வந்து உன் மேனேஜர் உன்னை மதிப்பார், அண்ட் நீ வந்து டியோட்ரண்ட் போட்டு போ, உனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வந்து உன்ட்ட சிரிச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளை மேனிபுலேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி இட் ஹெல்ப்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் கூட ஓகே. ஸோ இந்த ஃபேஷன் வந்து ரொம்ப பெருசாக பெரிய இம்பாக்ட்ஃபுல் கிடையாது. பட் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேம் ஸ்டார்ட்ஸ். ஸோ அங்கே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்றது வந்து இந்த ஏஜ் ஆஃப் டூல்ஸ்க்கு அடுத்தது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த குவாலிட்டியான ஏஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ இவ்வளோ தூரம் லைஃப்பில் தாண்டி வந்துட்ட, இப்போ நீ வந்து கஷ்டப்படல, இப்போ நீ வந்து ஒரு இந்த சமூகத்தில் வந்து நீ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சிட்டிசன், நீ ஒரு தனியான ஒரு ஆள், நீ வந்து எவ்வளோ விஷயத்தை நீ மாற்றலாம் தெரியுமா, எவ்வளோ பவர் உனக்கு இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூ பிகம் அ கம்ப்ளீட் மேன் ரேமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவனை வந்து ஒரு நீ வந்து இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வந்துடுச்சு, நீ ஒரு நல்ல கார் வச்சிருக்கிற, வீடு வச்சிருக்கிற, ஒரு நல்ல வேலையில் இருக்கிற, இப்போ நீ வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஆளை தெரியணும், ஒரு சூப்பரான ஒரு ஆளை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டைமில் இருந்து தான் வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும். 5 மணிக்கு மேலே உங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல வர ஆட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து இட் வில் பி நம்மளோட கைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் தி சேம் டைம் வந்து அது போட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற நிறைய இன்செக்யூரிட்டியை வந்து அது மறைச்சிடும். அந்த டைமில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குண்டாக இருப்போம், ஒல்லியாக இருப்போம், கருப்பாக இருப்போம், வெள்ளையாக இருப்போம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், உயரமோ குள்ளமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அப்படி எது இருந்தாலும் சரி மேலே ஒரு பிராண்டை போட்டால் அது வந்து மறைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். ஈவன் நம்ம வந்து இப்போ எதுக்கு நம்ம ரீபாக் வாங்குறோம், எதுக்கு அடிடாஸ் வாங்குறோம், அண்ட் எதுக்கு வந்து நைக்கி வாங்குறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பொண்ணு முன்னாடி போய் நிற்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் போய் நிற்கிறதுக்கோ வந்து பீப்புள் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. ஓகே இவன் வந்து அன்பிராண்டட் போடுறான், பிராண்டட் போடுறான், இவன் வந்து ஊர் பேர் தெரியாத பிராண்டு போடுறான், அது பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து முக்கால்வாசி பேருக்கு இந்த பிராண்டு போட்டால் ஸ்டாண்டர்ட், இந்த பிராண்டு போட்டால் குவாலிட்டி அப்படின்னு அவங்க யோசிக்கிற பிராண்ட்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைக்கி, அடிடாஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு மிட் லெவல் பிராண்ட்ஸ் எல்லாம், ஸோ ஒரு என்ட்ரி லெவல் பிராண்ட்ஸ் எல்லாம், இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா லைக் வில் பி சோஷியலி அக்செப்டபிள். இது போடல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷர் வரும். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து இன்டெரக்டாக வந்து ஆட்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம். பொண்ணுங்களாம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பிராண்டை போட்டு போவான், ஆக்ஸ் பர்ஃப்யூம் போடுவான், எல்லாம் வந்து உழுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஏஜ் வந்து இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ரியலி சீரியஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு த பவர் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து போன ஏஜில் வந்து நம்மளுக்கு மைண்டுக்குள்ளார வந்து ஏற்றிடும். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஃபேஷன் அப்படின்றத ஸ்கூல் டேஸில் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு அதோட பவர் தெரிஞ்சிச்சோ, இப்போ வந்து இந்த பிராண்ட்ஸை பற்றி ஃபேஷனுக்குள்ளார அடுத்த லெவல் நம்ம போயிடுறோம். பிராண்ட்ஸை பற்றியான ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. பிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், இதனால் என்ன சாதிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு சும்மா நம்மளுக்குள்ளார ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அளவுக்கு மீறி ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து செலவு பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா BMW கார் வாங்குறதா இருக்கட்டும், அண்ட் ஜாகுவர் கார் வாங்குறதா இருக்கட்டும், இந்தமாரி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அஃபோர்டபிலிட்டியை தாண்டி நம்ம செலவு பண்ணுறது அப்படின்றப்ப தான் வந்து இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ கைஸ். நீங்கள் வந்து பணம் வச்சிருக்கிறீங்க, நிறைய வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும், உங்களுக்கு நல்ல வாட்ச் வாங்க பிடிக்கும் அப்படின்னா இட்ஸ் நோ ஒன் ரியலி கேர்ஸ். அந்த ஃபேஷன் வந்து இட்ஸ் நாட் ஈவன் மேனிபுலேட்டிங் யூ. அவங்கள்ட்ட ஜஸ்ட் அந்த கேட்லாக் காட்டுறாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. பட் வந்து எப்போ வந்து என்கிட்ட வந்து காசு வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது, பட் அந்த காரோட விலை இவ்வளோ, நான் ஒரு லோன் போட்டு வாங்குறேன், இது வந்து நான் மாதம் மாதம் கட்டுறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவேன், அப்படி இருந்தாலும் நான் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஃபேஷன் வந்து உங்களை மேனிபுலேட் பண்ணுது. காசு இவ்வளோ வச்சிருக்கிறேன், பில் கேட்ஸ் மாதிரி நிறையா வச்சிருக்கிறேன், நான் போய்ட்டு த்ரோண்டுக்கு வந்து ஒரு சின்ன ஃபெராரி கார் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் டசன்ட் ஈவன் மேட்டர். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் மேனிபுலேட்டிங் டு கெட் இட். ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் பேசிக்லி டெல்ஸ் யூ ஓகே நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், எங்கள்கிட்ட ஏதோ ஒன்று வாங்குப்பா அப்படின்னு தான் சொல்லுது. நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள பிக் பண்ணுறீங்க, அவங்க உங்களை பிக் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த டைம் தான் வந்து த பிராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே வந்து பீப்புள் வாண்டட் டு பி லைக் வெரி ப்ரிசைஸ். நான் இந்த பிராண்டு, நான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு த பிராண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தே பிகம்ஸ் தேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது இதுக்கப்புறம் தான் ஏஜ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் டு செட் தேர் மார்க். அவங்க வந்து நான் ஒரு ராஜா, நான் வந்து ஒரு கிங் மேக்கர், நான் வந்து ஒரு பெரிய சிஇஓ, நான் அது இது அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்ட் டு செட் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து இதை தாண்டி நம்ம வந்து இப்போ பெல்மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த டிஷர்ட் வந்து ஃபேக்கான ஒரு டிஷர்ட் வாங்கி போடுவாங்க. அல்லு அர்ஜுன் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டாங்க, சிவகார்த்திகேயன் நிறைய பேர் போட்டோன்னே அவங்களோட ஃபேன்ஸும் வந்து அதுமாரி ஃபேக்கான டிஷர்ட் வந்து வாங்கி போட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்மெயின்றது வந்து ஒரு அடிடாஸோ நைக்கியோ கிடையாது. ஏன் வந்து அந்த கம்பெனியோட லோகோ அவ்வளோ பெருசாக அவங்க போட்டுக்கணும், அதுவும் அவ்வளோ பெரிய ஆக்டர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்தமாரி ஆக்டருக்கே வந்து அவ்வளோ சம்பாதிக்கிற அவ்வளோ பாப்புலரான ஆக்டருக்கே வந்து அவ்வளோ பெரிய பிராண்டை போகிறது அவங்களுக்கு அவ்வளோ பெருமை. ஏன்னா அந்த அடிடாஸ் நைக்கியெல்லாம் வந்து சின்ன லோகோ தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்லியாக வாங்க சின்ன லோகோ தான் இருக்கும். சீப்பாக போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா பெரிய லோகோ அங்கே இங்கன்னு போட்டுப்பாங்க. ஸோ இது பெல்மெயின் அப்படின்றது வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. அண்டு ஏன் வந்து ஒரு ஆக்டர் வந்து அந்த பிராண்டோட நேம் அவ்வளோ பெருசு
பெருசாக போட்டுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ அந்த ஆக்டருக்கே அது போடுறது பெருமை, நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கே அதை போடுறது பெருமை அப்படின்னா நம்ம அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இட்ஸ் லைக் ஓகே நான் ஒரு ஃபெராரி வாங்கணும், ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கணும், நான் அந்த ஆக்டர் மாதிரி இருக்கணும், அந்த செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் வந்து பெருசாக போனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ண வைக்கிறது, இவன்ட்டு என்ன சொன்னால் வாங்க வைப்பான் அப்படின்றதுக்காக அந்த செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிளாக வந்து ராகுல் இதெல்லாம் நம்ம செய்யலாம், செய்யாமல் எப்படி இருக்கிறது, எல்லாரும் நம்ம சோஷியல் அக்செப்ட் பண்ணுவோம்ல, அண்ட் நம்ம ஒரு விதத்தில் வந்து சும்மா தனியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறதுல வாட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னீங்கன்னா சிகேஷ் நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இன்விசிபிள் ஆகிறதுக்கு பதிலாக இதெல்லாம் போடாமல் நீங்கள் யூனிக்காக தெரியலாம். ஸோ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் பிகமிங் இன்விசிபிள். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு நைக்கி டிஷர்ட்டோ அடிடாஸ் டிஷர்ட்டோ நீங்கள் போட்டுட்டு ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா யாருமே உங்களை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்டை போட்டு போகிறதோ இல்லை ரொம்ப சின்ன பிராண்டை போட்டு போகிறதோ மட்டும்தான் யூனிக்காக தெரியும். ஸோ அதனால் இது போகிறது வந்து இட்ஸ் பேசிக்லி மேக்கிங் யூ இன்விசிபிள், நாட் மேக்கிங் யூ எனிதிங் ஸ்பெஷல். அண்ட் அட் தி சேம் டைம் ஸோ ஃபைனலாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த டிஷர்ட் வந்து எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 எனக்கு ஒன்றே கேட்குறாங்க காவி கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆஃபரில் இருந்துச்சு அப்போ. எனக்கு அப்போ வந்து எந்த கலரு என்ன இதெல்லாம் தெரியாது. இப்போ உனக்கு இந்த கலர் பிடிக்காது தான், பட் 2006 வாங்கினது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எக்ஸ்பென்சிவோ கம்மியோ பத்திரமா வச்சுப்பேன். ஸோ அதுதான், அவ்வளோதான் நம்மளோட லாஜிக்கை பொறுத்த வரைக்கும். திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இதுலேருந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். வில் கேட்ச் அப் அகைன் another video. Thank you so much guys and cheers.